புயலுக்கு எப்படி பேர் சூட்டுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது புயலாக வலுப்பெறும்போது அதற்கு பெயர் சூட்டும் நடைமுறை இருந்து வந்தது. ஒரு புயல் எங்கே எப்படி உருவானது, கரையை கடக்க போது எங்கே, இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும், அதோட முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படின்ற வசதிக்காகத்தான் புயலுக்கு பேர் சூட்டக்கூடிய வழக்கம் உருவானது. இரண்டாம் உலகப் போர்க்காலத்தில், அதாவது 1939 45 ஆண்டுகளில் புயல்களை அடையாளம் காண்பதற்காக பெண்களோட பேரை வச்சாங்க. 1953 ஆண்டு அமெரிக்காவிலும் புயல்களுக்கு பேர் வைக்கும் நடைமுறை பரவியது. ஆனால் அழிவை ஏற்படுத்தக்கூடிய புயலுக்கு பெண்களோட பேரை வைக்கிறதா அப்படின்ற எதிர்ப்பு வந்துச்சு. அதனால் 1978 ஆண்டுலேருந்து புயலுக்கு ஆண்களோட பேரும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் வட இந்திய பெருங்கடலில் ஏற்படக்கூடிய புயலுக்கு உலக வானிலை அமைப்பு பசிபிக் குழுவுடன் இணைந்து 2004 ஆண்டு முதல் பெயர்களை வச்சுட்டு வந்திருக்காங்க. 2020 ஆண்டில் இந்தியா, இலங்கை, வங்காளதேசம், பாகிஸ்தான், மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், தாய்லாந்து, ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, ஏமன், ஐக்கிய அரபு ஆகிய 13 நாடுகள் மொத்தம் 169 பேர்கள் கொடுத்துள்ளன. பொதுவாக குளிர்ச்சி நிறைந்த அரபிக்கடலை விட சூடான வங்கக்கடலில் தான் புயல்கள் அதிகமாக உருவாகுது. அந்த வகையில் இப்போ வங்கக்கடலில் உருவான புயலுக்கு ஃபெஞ்சால் அப்படின்னு சவுதி அரேபியா கொடுத்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் நவம்பர் 15 டிசம்பர் 15 வரை 2 புயல்கள் வரும் அப்படின்னு ஏற்கனவே கணிச்சிருக்காங்க. அந்த வகையில் அடுத்து ஒரு புயல் வந்துச்சு அப்படின்னா இலங்கை அதுக்கு சக்தி அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்த புயல்னா தாய்லாந்து மோந்தா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க.